சந்தோஷத்தை சமாதானம் கண்டடைய சுகத்தோடும் பலனோடும் ஆள கர்த்தர் உதவி புரிவீராக. அதற்காக உங்களுடைய கர்த்தரே ஆண்டவரே நம்ம எல்லா காரியங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய மகனை எடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கிற மக்களுக்கு உங்களுடைய செய்தி ஏற்றதாக இருக்கிறது, உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒருவர் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகாதபடி, ஆசீர்வாதத்தை பெறாமல் போகாதபடி இருக்க கர்த்தாவை ஆசீர்வாதத்தோடு அனுப்ப வேண்டுமா என்று நோக்கி மன்றாடுகிறோம். உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உங்களுடைய மகனை எடுத்து பயன்படுத்தும். வல்லமையான வார்த்தைகளுடைய மகனுடைய வாயிலிருந்து புறப்படட்டும். அது பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாகிறீங்களா? ஹல்லேலூயா. 3 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த 3 நாட்களிலும் அதிகமாக மனிதர்களோடு பேசாதபடி தேவனோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பேசிக்கொண்டு உணரும்படியாக ஸ்தோத்திரம் அப்படியாக எழுந்து நின்று ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் நாம் துதிக்கப் போகிறோம். முடிந்தவர்கள் அப்படியே எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Master. எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் ராத்திரி வேளையிலும் கூட உங்க சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்க வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்க ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வாசல் எங்களுக்காக திறக்கப்படும்படியாக ஒரு விஷயம் பரலோகத்தை எங்களுக்காக திறங்கன்னு சொல்லுங்க. ஒரு விஷயத்தை பரிசுத்தாவியினுடைய வல்லமையினால் நீங்கள் விருப்பங்களை சொல்லுங்க. இப்பொழுது ஆவியானவர் இறங்கி வருவார். அவருடைய வல்லமை உங்கள் நடுவில் இறங்கி வரும். அவருடைய பிரசனம் இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி வரும். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அவர் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிங்க. எஸ், ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க. அவருடைய மகிமை குணங்களை மூடப்படுகிறது. அவருடைய கிருபை குணங்களை நடப்படுகிறது. அந்த அபிஷேகங்கள் நடக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்தையும் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக
இந்த ஆசீர்வாத கூட்டத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் உங்கள் நடுவிலே தேவனுடைய வார்த்தையாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் நடுவிலே தேவனுடைய வார்த்தையாக சொல்லி அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு உடைத்து கொண்டு போகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்காக இந்த ராத்திரி காலத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் முன் குறித்து இருக்கிறார். அதுவே இந்த ராத்திரி காலத்திலும் கூட தேவ ஆவியானவர் உங்களோடு கூட அதிகமாய் வெளிப்படும்படி ஜெபத்தோடு கூட இருங்க. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சொந்தம் இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை இந்த ராத்திரி காலத்துல என் ஜனங்களுடைய குடும்பங்கள் இருந்து உடைக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அநேக குடும்பங்கள் இல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததற்கான அந்த தடைகள் இருக்கிறது என்பதை குறித்து தேவ ஆவியானவர் தெளிவாக என்னோடு கூட பேசினார். சுதந்திரம் ஆகவே தான் உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்னும் சிறையிருப்புகளாகவே இருக்கிறீங்க, இன்னும் அடைக்கப்பட்ட வாசல்களுக்குள்ளாகவே இருக்கிறீங்க. இந்த 3ஆம் நாள் ராத்திரி காலத்துல என் ஆண்டவராகிய தேவன் சில பெண்களை கதவுகளை உடைக்கப் போகிறார். சில பெண்களை கால்களை உடைக்கப் போகிறார். தேவ ஜனங்களுடைய கண்களுக்கு மரபாக இருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு கொண்டு வரப்படுகிறார். அல்லேலூயா. 3 நாட்களிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சுத்தம் ஆண்டவர் சொன்னார், இன்று முதல் நாளுடைய ஆசீர்வதிப்பு என்று சொல்லி மெய்யாகவே கர்த்தர் அதை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் ஆசீர்வாதத்திற்கு தடையான காரியம் என்ன? தடையான காரியம் என்ன? ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு முதலாவது காரணம் வேதம் சொல்லுகிறது பாவம், மனுஷனுடைய பாவம். அதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. அப்படியானால் ஆசீர்வாதத்திற்கான முதல் தடை அது நம்மளுடைய பாவம், நம்மளுடைய பாவம். இரண்டாவதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக பொல்லாத பிசாசினுடைய வல்லமைகள் அது தடைகளை கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை பிசாசு ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. ஆனபடியினாலே தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பிசாசு தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். முதலாவது பாவம், இரண்டாவது பிசாசு. ஒருவேளை பாவத்தை குறித்து நாம் உணர்ந்து விடுகிறோம், நம்மளுடைய பாவத்தினால் தான் இந்த ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்பதை குறித்து நாம் மனம் திரும்பி விடுகிறோம். ஆனாலும் ஆசீர்வாதம் கடந்து வர முடியவில்லை. நமக்கு எதிராக பிசாசினுடைய வல்லமைகள் போராடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பிசாசினுடைய வல்லமைகளை தவிர்க்கும்படியாக நாம் ஆராதித்து ஜெபித்து பிசாசினுடைய கிரியைகளை அழித்து விடுகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வர முடியவில்லை. அப்படியானால் பாவம் நம்மை விட்டு விலகிவிட்டது, பிசாசினுடைய வல்லமைகள் நம்மை விட்டு விலகிவிட்டது. ஆனாலும் ஏன் ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை? ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அப்படியானால் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற மூன்றாவது சக்தி என்ன? மூன்றாவது சக்தி என்ன? அதை குறித்து தான் இந்த 3ஆம் நாள் ராத்திரி காலத்தில் என் தேவனுடைய வார்த்தையாக நடுவிலே நான் பிரசங்கிக்க போகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற மூன்றாவது சக்தி என்ன? வாசியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட
அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். சுத்தம் அதற்காக தான் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்திருக்கிறார். ஆனாலும் சுத்தம் நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்மோடு போராடுகிற, ஆசீர்வாதங்களை தடைபடுகிற மூன்றாவது சக்தி என்ன? வேதம் சொல்லுகிறது சாபம். சாபம். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே சாபத்தினுடைய வல்லமைகள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சாபம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்க முடியாது. சொல்றோம், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணு ஆசீர்வாதம் இருக்கணும், இல்லைன்னா சாபம் இருக்கணும். ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல சாபம் இருக்க முடியாது. சாபம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இன்னைக்கு ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை? ஏன் ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வர முடியவில்லை? சொல்றோம், வேதம் தெளிவாக சொல்கிறது, சில சாபத்தின் வல்லமைகள், சில சாபத்தின் வல்லமைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்களை அது தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த சாபத்தின் வல்லமையில் இருந்துதான் இந்த 3ஆம் நாள் ராத்திரி காலத்தில் தன்னுடைய ஜனத்தை தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அந்த சாபத்தினுடைய கட்டுகளை இந்த 3ஆம் நாள் ராத்திரி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். என் அன்பு சகோதரனே, தேவ சமூகத்தில் அநேக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு சகோதரி, ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? ஆண்டவர் ஏன் என்னை உயர்த்தவில்லை? ஆண்டவர் ஏன் எனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை என்று பல கேள்விகளை தேவ சமூகத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதபடிக்கு சில சாபத்தினுடைய வல்லமைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே இது வரையிலுமே ஆண்டவராகிய தேவன் மௌனமாக இருந்தார். ஆனால் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், சுதம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காகவோ தேவனுடைய ஜனத்துக்காகவோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார். வைராக்கியத்தோடு வந்திருக்கிறார். அதுக்கு பணியை காணப்படுகிற சாப கட்டுகளை இந்த ராத்திரி காலத்தில் இயேசு உடைக்க வருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி கட்டுங்கள். உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கருமையான தேவச்சனமே, சில சாபத்தினுடைய வல்லமைகள் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் சுத்தம் ஆசீர்வாதத்தை விட்டு விலக்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் இந்த ராத்திரி காலத்தில் உங்கள் மீது இரக்கம் பாராட்டி சுத்தம் உங்களுடைய வேதனைகளை பார்த்து, உங்களுடைய கலக்கங்களை பார்த்து, உங்களுடைய நெருக்கங்களை பார்த்து, அந்த ரங்கத்தில் எனக்கு படித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை பார்த்து வெளியரங்கமாக பதில் கொடுக்க முடியாது. ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற சாப கட்டில் உடைக்கும்படியாக இந்த ஆலயத்திற்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த 3ஆம் நாள் ராத்திரி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த 3ஆம் நாள் ராத்திரி காலம் என் ஆண்டவர் ஒருவரையும் வெறுமையை அனுப்ப போகிறதில்லை. ஒருவரையும் வெறுமையை அனுப்ப போகிறதில்லை. உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, நல்லா துதிக்கிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, நல்ல உற்சாகமாக தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய நன்மைகளை இதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில சாபத்தினுடைய வல்லமைகள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் இந்த ராத்திரி காலத்தில் அந்த சாப கட்டளை உடைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும்படியாக சாப கட்டளைகளை நான் உடைக்க எறியப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லா ஜெபத்தோடு கூட இருங்க. என் அன்பு சகோதரனை துதியோடு இருங்க. என் அன்பு சகோதரி ஸ்தோத்திரத்தோடு கூட இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல அநேக குடும்பங்களுக்கு சாப கட்டுகள் விலகப் போகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொட உங்களுடைய தலைமுறைகள் மீது இருக்கிற, உங்கள் மீது இருக்கிற, உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற எல்லா சாபத்தினுடைய வல்லமைகளையும் இயேசு உடைக்க போகிறார். இயேசு உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தனைகள் ஒன்றும் சிந்தனைக்காதபடிக்கு சுந்தரம் கர்த்தர் இந்த ராத்திரி காலத்தில் எனக்காக கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருங்க. எதிர்பார்ப்போடு கூட இருங்க. ஆண்டவர் அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டார். ஆசீர்வாதம் ஜீவ நதியாக உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வரப்போகிறது. இனி நீங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல. இது அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கருமையான தேவனுடைய
கர்த்தருடைய ஜனமே, அப்படியானால் சாபம் ஸ்தோத்திரம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இதுவரையிலும் அப்படித்தான் சில சாபத்தினுடைய வல்லமைகள் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருந்தது. இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவச்சனமே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 முக்கிய காரணங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார். அந்த சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார். முதலாவது, தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு உயர்த்தப்பட்டார். அதை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். முதலாவதாக நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாமல் இருக்கிற நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்திலே அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அவர் மரிப்பதற்கு அந்த சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார். இரண்டாவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்மோடு தமிழிக் கொண்டிருக்கிற நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற தொழிலாக பிசாசினுடைய கிரியைகளை அழித்துக் கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். மூன்றாவதாக நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாபத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 படி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதான சக்திகள் பாவம், பிசாசு, சாபம், இந்த 3 காரியங்களையும் செய்யும்படியாக இந்த 3 காரியங்களையும் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளை விட்டு அப்புறப்படுத்தும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கவனியுங்கள், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யார் மரத்திலே தூக்கப்படுகிறார்களோ, யார் சிலுவை மரத்திலே தூக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு வேதத்தில் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள். என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றித்திருந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே உலகவிடாத நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராக
சபிக்கப்பட்டவன் என்ற நாமத்தோடு கூட அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். கடந்த ராத்திரி காலத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரம் அவர் வேறப்படுத்தாரோ அந்த நாளிலிருந்து அவர் நமக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படியானவர்களே, நாம் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். சுதந்திரம். ஆனால் சில சராபத்தினுடைய வல்லமைகள் நம்மிலே இருந்த பொழுது யாரும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நம்ம மேலே இருக்கிற சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டு சபிக்கப்பட்டவன் என்ற நாமத்தை இயேசு சுமந்து கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை மரத்திலே அவர் உயர்த்தப்பட்டார். இந்த கருமையான தேவஜனமே, எதற்காக இயேசு நம்முடைய சாபத்தை சுமந்து கொண்டார்? சுதந்திரம். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக போதும். தேவனுடைய வாக்கு சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளும்படி. அல்லேலூயா. உச்சரிப்பு சொல்லுகிற அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்துக்கு ஒரு தகப்பனாக ஆபிரகாம் இருந்தார். சுதந்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சுதந்திரம். கிறிஸ்து இயேசு ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக வந்தார். இந்த கருமையான தேவச்சனமே, ஆகவேதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவனாக அந்த சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த ராத்திரி காலத்தில் யார் நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த ராத்திரி காலத்தில் யார் தங்களுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று சொல்லி அந்த இயேசுவை நோக்கி யார் ஓடி வருகிறார்களோ, அவர்களுக்கு இந்த ராத்திரி காலத்தில் சாபத்தின் வல்லமையிலிருந்து இயேசு வெளியே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பெருமையான தேவச்சனமே, சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கிற என் தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் மாத்திரம்தான் சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தன்னையே அந்த கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்போது, சாபம் ஒரு குடும்பத்திலே கடந்து வரும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன? அதனுடைய விளைவுகள் என்ன? சாபத்திலிருந்து ஏன் நாம் விடுதலை அனுபவிக்க வேண்டும்? ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, சாபம் ஒரு குடும்பத்தில் கடந்து வரும் பொழுது அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது? சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். சாபத்தினுடைய விளைவுகள் என்ன? வாசியுங்கள். முதலாவது, சாபம் ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சந்ததிகள் மீது கடந்து வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவருக்கு வேகமாக வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தையும் சபிக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது, சாபம் ஒரு குடும்பத்திலே கடந்து வரும் பொழுது அங்கே என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறதாம்? உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தையும் அது சபிக்கப்பட்டிருக்கும். சபிக்கப்பட்டிருக்கும். இந்த கருமையான தேவஜனமே, சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது முதலாவது அது தடைகளை கொண்டு வருகிறது. கற்பத்தின் கனியை தடை பண்ணுகிறது. கற்பத்தின் கனியை தடை பண்ணுகிறது. இன்னைக்கு அநேக திருமணமாகி அநேக வருஷங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இல்லாததற்கு மற்றொரு முக்கிய காரணம் சாபத்தின் வல்லமைகள். சாபத்தின் வல்லமை எங்கே இருக்கிறதோ அவர்கள் கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மலட்டு தன்மைகளை கொண்டு வருகிறது என்று என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாகும்படியாக தான் அந்த
ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. சாபமானது கர்ப்பத்தின் கனியை சொல்ற குழந்தை பாக்கியத்தை அது தடை பண்ணுகிறது. சொல்றேன், என் கர்ப்பத்தின் கனி என்பதை இன்னொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்து விட்டார். சொல்றேன், அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் சொல்றேன் ஆசீர்வாதங்களை இந்த சாபத்தினுடைய வல்லமையை தடை பண்ணுகிறதாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, சாபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தடை பண்ணுகிறது, ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது, சமாதானத்தை தடை பண்ணுகிறது, சந்தோஷத்தை தடை பண்ணுகிறது. சொல்லும் அடுத்தபடியாக சாபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் அது சபிக்கப்பட்டிருக்கும். இது எதை குறிக்கிறது?